கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஆண்டுடைய வார்த்தையை நாம் அறியும் போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. இதை நாம் ஒவ்வொரு அறிந்து கொள்ள வேண்டும். செய்தியை பார்ப்பார்கள், செய்தியின் தலைப்பை பார்ப்பார்கள். நமக்கு பிரியமான தலைப்பாக இருந்தால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, யூடியூப்ல கூட செய்தியை பார்க்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த சத்தியம் தான் உன்னை என்ன செய்யும், விடுதலையா. இந்த நாளில் நாம் பார்ப்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார், நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நாம் என்ன செய்யணும், நம்புங்கள். என்றென்றைக்கு நம்பணும், எப்பொழுதும் நம்பணும், எந்த நாளும் நம்பணும். அல்லேலூயா. இயேசுவை நாம் என்றைக்கும் நம்பணும், எப்பொழுதும் நம்ப வேண்டும், எந்த நாளும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. கன்மலையாய் இருக்கிறார். கன்மலையாய் இருக்கிறார் என்ன, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்தி மாதிரி தெரியும். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அல்லேலூயா. அப்ப கன்மலைன்னு சொன்னா யாரு, உன்னை ஜெனிப்பித்த தேவன். உன்னை உருவாக்குற தேவனை நீ என்ன செய்தாயா, மறந்தாயன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கன்மலைன்னு என்ன இப்ப புரிகிறதா உங்களுக்கு? நம்ம ஜெனிப்பித்த தேவன் தான் நம்ம கன்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம உருவாக்கின தேவனை நாம் மறக்க கூடாது. அப்படி மறந்தோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், உன்னை உருவாக்கின தேவனை நீ மறந்தாய், உன்னை ஆளாக்கின தேவனை மறந்தாய், உன்னை ஆசீர்வதித்து நாள் வரைக்கும் சுமந்து வந்த தேவனை நீ மறந்தாய் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு நித்திய கன்மலையாய். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது 98ஆம் சங்கீதம் 1 நாம் வாசிக்கும் போது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, நம்முடைய இரட்சணிய கன்மலையை, நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள், சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும், சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும், கர்த்தரே மகாதேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும். அவர் நம்மை ரட்சிக்கிற கன்மலை. அதனால அவர் எப்படி பாடணும், சங்கீதங்களால் பாட வேண்டும். அல்லேலூயா. வீட்டிலும் பாட வேண்டும், சபையிலும் பாட வேண்டும். நமக்கு எப்படி வருகிறதோ அப்படி பாட வேண்டியதுதான். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையிலும் பாட வேண்டும், கூட்டாக சேர்ந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், பாட வேண்டும். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும். அவர் சந்தைக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மகாபெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தது. அப்படியே சாயலின்படி மனுஷனை படைத்தது. அதனாலதான் இன்னைக்கு தெய்வங்கள் எல்லாம் மனுஷனை போல் இருக்கிறதாய் காட்டுகிறார்கள். அல்லேலூயா.
கர்த்தராகிய தேவன் நம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் ஆதாமை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் எப்படி இருக்குது? மனுஷனை போலவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய இரட்சணிய கன்மலையாக இருக்கிறார். 92ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் என் கன்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்தே புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமர், அவர் அநீதி இல்லாத தேவன். அல்லேலூயா. கன்மலையாகி அவரிடத்தில் என்ன இல்லை? அநீதி. கஷ்டம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறோம்? இயேசுவை குறை சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கன்மலையாகி அவரிடத்துல அநீதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் வயதிலிருந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கன்மலையாகிய தேவன், கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து அநீதி இல்லை என்று விளக்கப்படும்படிக்கு அவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் எல்லாம் ரொம்ப பெருகிவிட்டதாக சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் நிறைய சம்பாதிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாயையும் தகப்பனையும் கொண்டு முதிர் வயதிலே முதியோர் இல்லத்திலே சேர்க்கிறதாக கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே நம்முடைய கன்மலையாகிய தேவன் அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். அவர்கள் முதியோர் இல்லத்திற்கு போக தேவையில்லை. அல்லேலூயா. இப்படியாக கன்மலையாகிய தேவனை குறித்து சொல்லப்படுற. அடுத்தபடி பாருங்க, சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு நாள் வந்தால் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. ஆனா வேதம் சொல்ல தீங்கு நாள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில், ஆமா, ஆண்டவருடைய கூடாரத்தில், ஆண்டவருடைய வீட்டிலே நம்மை மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை அவர் கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவின் அன்பானவர்களே, தீங்கு நாள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு தான் பிரியக்கூடாது. 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். என் இதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. என் இதயம் தொய்யும் போது, கஷ்டமா இருக்கும் போது என் இதயம் தோய்ந்து போகிறது. வருமானம் இல்லாமல் இருக்கும் போது என் இதயம் தோய்ந்து போகிறது. கடன் தொல்லையில் இருக்கும் போது என் இதயம் தோய்ந்து போகிறது. நல்ல வேலையில் என்றால் எனக்கு இதயம் தோய்ந்து போகிறது. வாலிப பிராயத்திலே திருமணமாகவில்லை என்றால் என் இதயம் தோய்ந்து போகிறது. நிறைய சகோதர சகோதரிகளுடைய இதயங்கள் எல்லாம் ரொம்ப தோய்ந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. ஆட்கள் கடந்து போகிறது. நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் இதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பூமியின் கடைசியில நம்ம என்ன செய்யணும்? அப்பொழுது நமக்கு எட்டாத உயரமான கன்மலையில் கொண்டு போய்விடுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயர்த்துகிறது. அந்த பூமியின் தூளிலே கிடந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா.
நம்புறீங்களா? வார்த்தையை நம்புறீங்களா? வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? கூப்பிடணும். இயேசு என்ன செய்யணும்? கூப்பிடணும். கூப்பிடும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வேலை இல்லை, சரியான வேலை இல்லை, அங்கும் இங்குமாய் நாட்களை ஓடி ஓடி என்ன செய்யறோம்? நாட்களை அப்படியே கலத்தி விடுவோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து இருந்து ஜெபிப்போம்னு நினைச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று நினைச்சிருக்கிறீங்களா? கிடையாது. ரவுண்டிங்ல தான் இருக்கிறீங்க. அப்படியே ரவுண்டிங்லயே இருக்கிறீங்க. ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறது இல்லை. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுது. அப்படி கேட்டால் உயரமான கண்மலையில் வேண்டிக் கொண்டிருக்கிறதும் வேண்டிக் கொண்டிருக்கிறதுக்கு மேலாக ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் நம்மை உயரமான இடத்திலே கொண்டு விடுவார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நம்மை உயர்வான இடத்திலே கொண்டு விடுகிற தேவனாயிருக்கிறார். மறந்து போகக்கூடாது. காரியங்களை வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 81 சங்கீதம் 14 வசனம். அவர்களை போஷிப்பார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு? உச்சிதமான கோதுமையினால் என்ன செய்கிறாரா? போஷிக்கிறார். கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை என்ன? விலை உயர்வான கோதுமை. அல்லேலூயா. எல்லா சக்திகளும் நிறைந்த கோதுமையினால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? அப்படின்னா நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா வைட்டமின்கள் நிறைந்த உணவினால் தேவன் நம்ம என்ன செய்வாராம்? போஷிப்பாராம். கண்மலையின் தேனினால் கண்மலையின் தேனினால் திருப்தியாகிறார். கண்மலையின் தேன் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். அல்லேலூயா. நிறைய பேர் பாட்டில் கொண்டு நடக்கலான்னு இருக்கிறாங்க. எங்கேயாவது கண்மலையின் தேன் பாட்டில் நான் என்ன செய்யலாம்? 2 பாட்டில் பிடிச்சிக்கலாம். அப்படி பாட்டில் கொண்டு நடக்காதீங்க. நம்முடைய கையில இருக்க வேதத்துல தான் என்ன இருக்கு? தேன் இருக்கு. கண்மலையின் தேனினால் நீதிமொழிகள் 27 அதிகாரம் 20 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை. அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. அல்லேலூயா. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை. அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. பிரசங்கி 5:10 வாசிக்கும் போது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வத்தினால் இதுவும் மாயை. அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால். இன்னைக்கு நாம பணத்தை நாடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால திருப்தி வர மாட்டேன். சைவத்துல தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்தது. திருநெல்வேலி பக்கம் ஒரு வயசான தாத்தா பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவர் கடைசியில மறைந்து போயிட்டார். அப்போ காவல்துறையினர் அங்க போய் அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அவர் இருந்த அந்த குடிசையை சோதனை போட்டு பார்த்தா 20 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுதான். அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருந்தது? 20 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கார் ஒரு பிச்சைக்காரன். அவருக்கு அப்பவும் என்ன ஆகல? திருப்தி. ரொம்பவும் நாள என்ன ஆகும்? மறித்து போனால் இந்த பணம் என்ன ஆகும் என்று அவர் நினைக்கவில்லை. பணப்பிரியன் பணத்தினால், செல்வப்பிரியன் செல்வத்தினால். எனக்கு அப்படிதான் மக்கள் திருப்தி அடைவதில்லை. ஒரு காரியத்தினாலும் மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்கும். சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், கண்மலையின் தேனினால் உன்னை என்ன செய்வேன்? திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேன். நம்முடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளினால் நாம் திருப்தியாகவில்லை என்றால் வேறு ஒன்றில் நாம் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? திருப்தி அடைய முடியாது. அடுத்து பாருங்க, நெகேமியாவின் புத்தகம்
9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி அவர்கள் தாகத்துக்கு கண்மையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். பாருங்க, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார். அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு. அல்லேலூயா. அப்பத்தை கொடுத்த தேவன், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்த தேவன் நம் தேவன். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கும் போது நமக்கும் என்ன செய்வாரு? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர செய்த தேவன் நம்முடைய தேவன். நமக்கும் தண்ணீரை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். நான் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் மேலுள்ள வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே என்ன சொன்னது? வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறியும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் கால் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொன்னாலும், வனாந்திர வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? நம்முடைய வஸ்திரம் பழையதாய் போகாமலும், நம்முடைய கால்களில் இருக்கிற பாதரட்சை பழையதாய் போகாமல் இருக்க செய்கிறார். அல்லேலூயா. அப்போ உண்மையிலே பார்க்கும்போது கூட பாருங்க, நான் ஊழிய தொடக்கத்துல எல்லாம் வஸ்திரங்களும் குறைவாக தான் இருக்கும். போடுகிற செருப்பு எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும், ஒன்றுதான் இருக்கும். ஆனா நானே ஆச்சரியப்படுவேன், இது இத்தனை வருஷம் இந்த செருப்பு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி உள்ள போடுகிற பனியனை பாருங்க, அதே 4-5 வருஷம் கூட ஓடும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எல்லா நிலைமையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற கண்மலையா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறியும்படிக்கு நான் 40 வருஷம் உங்கள் வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. உங்கள் கால்களில் பாதரட்சை வஸ்திரமும் பழையதாய் போகவில்லை. பாதரட்சை என்ன இல்லை, பழையதாய் போகல. இப்ப எல்லாம் 6 மாசம் கூட வர மாட்டேங்குது. அப்ப எல்லாம் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கினது பல வருடங்கள் வந்தது. இப்ப நான் 500 ரூபாய்க்கு கீழே சம்பல் வாங்க முடியும். அதனால அது எவ்வளவு நாள் வருது? 6 மாசம் கூட வர மாட்டேன். அல்லேலூயா. இப்படியாக தேவன் நம்மை நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி ஜீவாப்பனானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆண்டவரிடத்துல நாம் 100க்கு 100 விசுவாசம் உடையவர்களாய் இருந்தால் பசியும் அடைய மாட்டோம், தாகமும் அடைய. அந்த மாதிரி கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள், வார்த்தையே விசுவாசி. இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவரிடத்தில் சென்றால் பசி வராது, ஆண்டவரிடத்தில் சென்றால் தாகம் வராது என்று சொல்லி இருக்கிறாரு. வசனத்தை சொல்லி என்ன செய்யணும்?
ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படியாய் உம்மிடத்தில் வந்தால் பசி அடையான், உம்மிடத்தில் வந்த தாகமடையான் என்று சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆகாரம் வாழ்ந்தரைக்கு ஜெபம் பண்ணணும். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எங்கெல்லாம் எவ்வளவு நாள் சுற்றணும். நம்ம வீட்டிலேயும் நம்முடைய சபையிலேயே உட்கார்ந்துருந்து என்ன செய்யணும்? பசியா இருக்கிறேன், ஆகாரம் கூட ஒன்று கேட்கணும். நிச்சயமாய் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. கேட்கிறதற்கு வார்த்தை கஷ்டமா இருக்கும், ஆனால் அதை விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? காரியங்கள் வாய். சீசர்களுக்கு கூட கொஞ்சம் விசுவாசம் குறைவா இருக்கு. அதனால சீசர்கள் ஆண்டோடத்துல கேட்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். ஆண்டவரோடு இருந்த சீசர்களுக்கு கூட கொஞ்சம் விசுவாசம் குறைவா. நிறைய அற்புதங்களை கண்டார்கள். வியாதியஸ்தர்களை இயேசு சுகமாக்குறதை கண்டார்கள். பசியா இருந்தவர்களுக்கு 5 அப்பவும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்கள், பெண்களை பற்றி சொல்லல, சிறுவர்களை பற்றி சொல்லல, அப்படி போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகியை சுகப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்த சீசர்கள் ஆண்டவரத்துல கேட்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். நம்ப முடியல. சீசர்களுக்கு ஆண்டவர் நமக்கு இன்னும் ஆகாரம் கொடுப்பாரோ? அன்னைக்கு கொடுத்தாலும் சரிதான், இன்னைக்கு கொடுப்பாரோ என்று யோசிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும்போது அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை. கன்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கன்மலையை பிளந்தார். தண்ணீர் ஓடி வந்தது. அல்லேலூயா. பெரிய கூட்ட ஜனங்கள், 6 லட்சம் இஸ்ரவேலர். அவர்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் பாருங்க. கன்மலையை பிளந்தார். அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தையே அவர் பிளந்தவர்களுக்கு என்ன கொடுத்தார்? தண்ணீரை கொடுத்தார். இது தேவன் தான் நேற்றும் இன்றும் மாறாதவராய். 6 லட்சம் இஸ்ரவேலர், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் என்றால், இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்துக்கோ, நம்ம குடும்பத்துக்கோ இயேசு தண்ணீரை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசித்து பாருங்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 44:3 தாகமுள்ளவனே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அகலின் செடிகளை போல் வளருவார்கள். தாகம் உள்ளவனே தண்ணீர். அல்லேலூயா. தாகம், என்ன தாகம்? தண்ணீர் தாகம். ஓகே. ஆண்டவரை தேடுகிற தாகம் இருக்கிறதா? வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா? உபதேசத்தை கேட்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா? இந்த தாகம் எல்லாம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண தாகத்தை ஆண்டவர் தீர்க்கணும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். நீங்க தாகம் உள்ளவர்களாக இருந்தால், வறண்டு போனவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கும். சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரின் செடிகளை போல். இதெல்லாம் குறிச்சு வச்சுட்டு மனப்பாடமா படிச்சு வச்சுட்டு என் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னீரே. அதனால் அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார். சகல ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாய் வளருவார்கள். விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், அதனால
பிள்ளைங்களும் அப்படிதான் கஷ்டப்படணும்னு நினைச்சு கொண்டு சிலர் ஊமையா ஜெபம் பண்ணாம உட்காந்து செய்தித்தாள்ல எல்லாம் பாசிங்க. ஆட்டோ ஓட்டுறவருங்க பிள்ளை டாக்டர் ஆகுது, இன்னும் சாதனை புஸ்தகத்துல இடம்பெற அளவுக்கு விளையாட்டு வீராங்கனைகளாய் மாறுகிறார்கள். அரசாங்கம் கோடி கோடியாய் கொடுக்குது. அல்லேலூயா. எங்க இருந்தாவது வரும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் எங்கே இருந்து அனுப்புறாரோ அங்கே இருந்தாரு. அல்லேலூயா. அதெல்லாம் மறந்து போக கூடாதாமா. மறந்தா ஒண்ணும் கிடைக்கும். நாம் திடீரென்று என்ன செய்யக்கூடாது, மறக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மறந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாய் பார்க்கும்போது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து, நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போக மட்டும் அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும், நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். என் முகமோ காணப்படாது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நேரடியா நாம பார்த்தா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லப்படும். ஏனென்றால் அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் நம்ம பார்த்து உயிரோடு என்ன செய்ய முடியாது. அவர் மகிமையின் சொருவியா இருக்கிறார். 100 சூரியனை ஒரே நேரத்துல வச்சு பார்த்தா நம்ம கண்ணு என்ன ஆகும்? கண்ணு போயிடும். அல்லேலூயா. அதை விட அவ்வளவு பிரகாசம் உள்ள மகிமையின் சொருவியாய் அவர் இருப்பதனாலே அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அதனால மோசே கண்ண சொல்லுகிறார், நீ கன்மலையில ஒரு இடம் இருக்குது, அங்க என்ன போய் அங்க போய் நெல்லு. அல்லேலூயா. தேவன் பயங்கரமான தேவனாயிருந்தோம், ராஜாதி ராஜனாயிருந்தோம், நமக்கு கன்மலையிலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கன்மலையின் இடத்திலே நாம் இருப்போம் என்றால் அவர் நமது கரத்தினால் நம்ம என்ன செய்வார்? மறைப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் பட்சமாயிருந்து அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர்களை ஒன்று சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? பாதுகாத்தார். அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய், கன்மலையாகிய தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கன்மலையின் தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கன்மலையின் தேவன் நமக்கு தாகத்தை தீர்த்து நமக்கு அப்பத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கன்மலையின் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, யோபு 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கன்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, கன்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் ஓடி வந்தது, நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களில் சீர் இப்போது இருந்திருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. யோபு சொல்கிறார், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். அல்லேலூயா. நம்ம இப்ப பாதங்களை எப்படி கழுவுறோம்? தண்ணினால கழுவுறோம். அது கூட உப்பு தண்ணியா சவுடு தண்ணியா எந்த தண்ணியான்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யோபு தன்னுடைய பாதங்களை எப்படி கழுவினாராம்? நெய்யினால் கழுவினாராம். கன்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய், கன்மலையிலிருந்து எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அல்லேலூயா. அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவன். அல்லேலூயா. கன்மலையிலிருந்து எண்ணெய் நமக்காக புறப்படுவார் செய்கிற ஓடி வர செய்கிற தேவன். அப்படிப்பட்ட செல்வ நாட்கள் இருந்தால் நலமாய். அல்லேலூயா. செல்வ நாட்களை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து
அவனை பார்க்கிறேன். குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்களோடு கலவாமல் தனியே வாசம் செய்வார்கள். அல்லேலூயா. தேவ ஜனங்களுடைய வாசம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாசம் தனிப்பட்ட. அதனாலதான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவு பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்காலில் கோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்படியாக அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட ஜனங்கள், அவர்கள் மற்ற ஜனங்களோடே கலவா தனித்து வாசம். அல்லேலூயா. பரிசுத்தான்களோடே கூட ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமா இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், பரிசுத்தான்களா இருக்கிறோமா இல்ல பாய்களா இருக்கிறோமா? அன்பு இல்லை, தேவனுடைய அன்பும் இல்லை, மனுஷனுடைய அன்பு. அல்லேலூயா. எப்படி கண்மலையாகி இயேசு நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? அவர் கண்மலையை உச்சியிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? அல்லேலூயா. இந்த ஜனங்களோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்களா என்று பார்க்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒன்று உண்டோ என்று பார்க்க தேவன் மனோரத்திலிருந்து அனுப்புதலை கண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துகிற கண்மலையாய் இருக்கிறார், நம்மை திருப்திப்படுத்துகிற கண்மலையாய் இருக்கிறார், தாகம் தீர்க்கிற கண்மலையாய் இருக்கிறார், பாதுகாக்கிற கண்மலையாய் இருக்கிறார், நம்மை அபிஷேகிக்கிற கண்மலை. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நான் இந்த காரியங்களை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசனையைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. இயேசு நமக்கு அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னா முதல்ல என்ன போடுவாங்க? அஸ்திவாரம் போடுவாங்க. அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுகிறது என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து யோசித்து அஸ்திவாரம் போடுறாங்க. அஸ்திவாரம் போடாம பாருங்க, அந்த குன்றத்தூர் பக்கத்துல ஒரு பில்டிங் என்ன ஆயிடுச்சு? இதே மாதிரி எங்க எல்லாம் போகிறது? கிறிஸ்தவர்களே, நம்முடைய அஸ்திவாரம் யாரு? கிறிஸ்து. இயேசு தான் நம்முடைய அஸ்திவாரம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நமக்கு இயேசுதான் அஸ்திவாரமாய் இருக்க வேண்டும். அப்படி இயேசு அஸ்திவாரமாய் நமக்கு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அப்படியாய் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையாகிய கிறிஸ்து மேல் அஸ்திவாரம் போட்டு கன்மலையாகிய இயேசு மேலே நாம் வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால் பெருமழை பெய்யுது, பெருவெள்ளம் செலுத்தால் அது என்ன ஆகாது? எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகாது? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுமாகாது.
கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் புறஜாதிகள் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமையும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு எங்கே அஸ்திவாரத்தை போட்டு வைத்திருக்கிறோம், எங்கே வீட்டை கட்டி வைத்திருக்கிறோம், அதை நீங்கள் யோசித்து பார்க்க நான் எப்பவும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானித்து பார்க்கணும். நல்லபடியாய் பார்க்கும்போது எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 7-8 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடணும், கண்மலையின் மேல் வீட்டை கட்டணும். இப்போ கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஹல்லேலூயா. பேசினால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். பேசலைன்னா ஆசீர்வாதம் வராது. இயேசுவை பார்த்து நாம் என்ன செய்யணும்? பேசணும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நாம் பேசினால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை சொல்லும். நம்ம பேசினால் தானே அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நாம் பேசினால் தான் அவர் பேசுவார். நாம் பேசலைன்னா அவர் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. ஹல்லேலூயா. நாம் அவரோடு பேசி அவரோடு பழகி பாருங்க. யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவரோட என்ன செய்யணும்? நமக்கு நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறான். ஊர் உலகத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்மோடு கூட படித்தவங்க, நம்மோடு கூட வேலை பார்க்கிறவங்க, அப்படின்னு நமக்கு என்ன இருக்கு? நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இயேசு நண்பராக இருக்கிறாரா? கண்மலையை நோக்கி அப்பதான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். பழக்கம், இயேசுவோடு பழக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவோடு என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஹல்லேலூயா. அதனால் உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்மை வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம இயேசுவோடு பழகி இயேசுவோடு பேசணும். ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டு போலாமா? கஷ்டம் இருக்கும்போது என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு உட்கார்ந்துருந்து ஏதோ பேசணும், புலம்பணும். அந்த கஷ்டத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி எல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு, இப்படி எனக்கு பாடு இருக்கு, இவ்வளோ எனக்கு கடன் இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணுமே, இப்படின்னு என்ன செய்யணும்? கண்மலையை நோக்கி நீங்க என்ன செய்யணும்? பேசணும். உங்களுக்கு முன்னாக கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்யணும்? கண்ணை மூடி நல்லா பேசிக்கொண்டே இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படி நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். நம்ம அஸ்திவாரம் கண்மலையிலே போட வேண்டும். அஸ்திவாரம் கண்மலையின் மேல் வீட்டை கட்ட வேண்டும். கண்மலையை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் அவர்களே அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் திராட்சரசத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது. அதனால் வனாந்திரத்திலே அவர் அழிக்கப்பட்டார்கள். ஏன் அழிக்கப்பட்டார்கள்?
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் முடியும் உட்கார்ந்து விளையாட இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிராராதனைக்காரரானது போல இச்சித்தார்கள், விக்கிராராதனைக்காரர்களானார்கள். அது 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்களில் சிலர் பேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் பேசித்தனம் பண்ணாதிருப்போமாக, இச்சிக்காதிருப்போமாக, விக்கிராராதனை செய்யாதிருப்போமாக, பேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அடுத்த வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து முடியுமா? இவரால முடியுமா? தன்னை புதியார என்ன செய்யறாங்க? தூக்குறாங்க. அல்லேலூயா. அதனாலே அவரை பரீட்சை பார்த்து என்ன செய்தாங்க? பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலேயே வாசிங்க. இச்சியாதிருங்கள், விக்கிராராதனைக்காரர்களாகாதிருங்கள், பேசித்தனம் பண்ணாதிருங்கள், ஆண்டவரை பரீட்சை பாராதிருங்கள், ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தோம். இச்சை உள்ளவர்களாய் இருந்தபடியால், விக்கிராராதனைக்காரர்களாய் இருந்தபடியால், பேசித்தனம் பண்ணினபடியால், ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவர்களாய் இருந்தபடியால், ஆண்டவரை முறுக்குதற்றாய் இருந்தபடியினால் அநேகர் அழிக்கப்பட்டார். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யறது? பரிசுத்தம். போற வார வழியில எல்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. போற வார வழியில பார்க்கிறவன் தான் நமக்கு ரொம்ப பிரியமானவன் என்று நினைக்க கூடாது. போற வர வழியில பாக்குறவன் இவதான் எனக்கு பிரியமானவள்னு பிள்ளைங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. இச்சை வரக்கூடாது, வேசித்தனம் வரக்கூடாது, தேவனை பார்த்து பரீட்சை பார்க்க கூடாது, தேவனை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் ஒரு வாழ்க்கையை நேர்த்தியாய் கட்டிடும். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம் கர்த்தர் வீட்டை கட்டணும். வாலிப பிள்ளைகளுடைய வீட்டை கர்த்தர் கட்டணும். நீங்க கட்டக்கூடாது. நீங்க போற வழியில வீட்டை என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. தாய் தோப்பனுக்கு துக்கம் இருக்கிறபடி நீங்கள் வீட்டை கட்டக்கூடாது. உங்கள் போதகருக்கு வருத்தம் உண்டாகும்படி நீங்கள் உங்கள் வீட்டை என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. கர்த்தர் வீட்டை கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. உங்களுக்கு பிரயாசம் எல்லாம் விருதா போய் சிலர் கணக்கு போடுவாங்க. அவருக்கு 40,000 சம்பளம், எனக்கு 30,000 சம்பளம், 70,000 வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா சேர்த்து வைக்கலாம், நல்லா சாப்பிடலாம். கடைசியில் 30,000 40,000 எங்க போச்சுன்னு தெரியல. 6 லட்சம் கடன் சொல்றாங்க. எங்க எப்படி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டவில்லை. அதனால கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வீட்டை கட்ட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தும், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்களாய் இருந்தாலும், எல்லா சடங்கு சாஸ்திரங்களுக்கு கீழ்ப்படி நடந்தவர்களாய் இருந்தாலும், நீங்களே உங்கள் வீட்டை கட்டுவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். ஆண்டுடைய நாமம் என்னது? அதிசயம். அதிசயம். மனவா தூதன் கட்ட கேட்கிறான். நீ சொன்னபடி என் மறுபடியா இருக்கிற மனைவி குழந்தை பெற்றா உங்களுக்கு என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அதனால உங்களுடைய நாமம் என்ன? என்னுடைய நாமத்தை கேட்பானேன். அதற்கு அதிசயம். அல்லேலூயா. அடுத்த வசனம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு
கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அல்லேலூயா. மனோவா கன்மலையின் மேல் என்ன செஞ்சான்? பலி செலுத்தினான். கிறிஸ்து இருக்கிற இடத்திலே தான் பலி செலுத்த வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற இடத்திலே தான் நாம் பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் எங்கேயாவது போய் கையில இருக்கிறத ஏதோ பிச்சை போட்ட மாதிரி காணிக்கை போட்டு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த காலங்களில் விசுவாசிகள் சிந்திக்க வேண்டிய காலம். கண்மலையிலே நீங்கள் என்ன செய்யணும்? ஆமா, பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொண்ட இடத்திலேயே போய் நீங்க என்ன செய்யணும்? காணிக்கைகளை செலுத்த வேண்டும். உங்களுடைய காணிக்கைகளை எங்கேயும் போடக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் அப்படி போட்டு கஷ்டமடைந்திருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் சொல்றாங்க அங்க கல்லறை இருக்கணும். நீ யார் செத்தாலும் யாரையும் ஒரு இடத்துல வச்சிருக்கல, எல்லாரையும் என்ன செய்யறாங்க? நடக்கலாம். அதனால கல்லறைக்காக போனாலே மண்ணோட மண் அழிந்து போயிடுவாய். முதலாவது வீட்டர்களுக்கு பங்குள்ளவனாய் நீ மாற முடியாது. அல்லேலூயா. கண்மலையின் மீது நீ பலி செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அக்கினி ஜுவாலை அப்படியே பலிபீடத்திலிருந்து கிளம்பும் போது உன் பலி அங்கீகரிக்கப்பட்டது என்று தேவதூதன் அதிலே என்ன செய்வான்? ஏறி வானத்துக்கு போவான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாத இடத்திலே, தேவனுடைய நடத்தல் இல்லாத இடத்திலே நீ போய் பலி செலுத்தினார். அங்கே எப்படி தேவதூதன் இறங்கி போக முடியும்? தேவதூதன் எப்படி அக்னியிலே ஏறி போக முடியும்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் எப்படி ஆராதனை சரியில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை வச்சுக்கொண்டு தூக்கி கொண்டு சப்பரம் ஆட்டி கொண்டு நடக்கலாம். எதிர்க்கிற ஆத்தை ஆகலும் சொர்க்கத்தை ஆகலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் மாட்டான். கீழ்ப்படிதல் இல்லாத ஜனங்கள் பெரிய கூட்டமா இருக்கிறார். அந்த கூட்டத்தோடு சென்று அழியாதபடிக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கிறவர்களே எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தபடியாய் பார்க்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலோமன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அல்லேலூயா. சாலோமன் ராஜா கிபியோனுக்கு போய் ஒரு பெரிய மேடையை உண்டாக்கி அதிலே 1000 சர்வாங்க பலி, 1000 ஆடுகளை பலி செலுத்தினார். நமக்கு புத்தகங்கள் எல்லாம் நிறைய விற்பாங்க. 1000 சூத்திர பலி புத்தகம். அல்லேலூயா. 1000 போய் 3000 5000 எல்லாம் வந்துருக்கு. உங்களுக்கு உட்கார்ந்துருந்த 1000 சூத்திரம் பண்ண முடியலைன்னு அதை வாங்கி வச்சாது என்ன செய்யுங்க? வாசி. இங்க சாலோமன் ராஜா எவ்வளவு பலி செலுத்தினான்? 1000 சர்வாங்க தகன பலி. 1000 ஆடுகளை சர்வாங்க தகன பலி செலுத்தினான். பாருங்க நடந்தது என்ன? கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிற என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. 1000 சோத்திர பலி செலுத்தி கொண்டு படுத்துங்க. நீங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ விரும்புகிறது ஒரே ஒரு நாளில் 1000 அது பண்ணி கொண்டே இருக்கணும். நம்ம நிறைய பாவங்கள் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. நிறைய வருஷம் நம்ம என்ன பண்ணாம விட்டுட்டோம்? சோத்திர பலி பண்ணாம விட்டுட்டோம். அல்லேலூயா. அதனால சோத்திர பலி தினமும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல கேட்பா, நீ விரும்புகிறதை கேளு. அல்லேலூயா. கண்மலையாகிய இயேசு தாம் விரும்புகிறதை, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் விரும்புகிறதை கேட்க சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் வசனம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலோ ஐஸ்வரியத்தை கேளாமலோ உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலோ நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படியே செய்வேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை
உனக்கு தந்தேன். ஞானமும் உனக்குள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. இதற்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு சரியானவர் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. உனக்கு சரியானவர் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் கொடுத்த இந்த ராஜ்யத்துக்கு நான் ராஜாவா இருக்கிறேன். இந்த ஜனங்கள் ஏராளமா இருக்கிறார்கள். இவர்களை நியாயம் தீர்க்கிற ஞானத்தை எனக்கு தாருவனுங்க, விரும்புறதை கேளுன்னு கேட்டார். அதுக்குதான் சொல்ற, ஒரு சத்துருக்களின் பிராணனை நீ கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த நாட்களை கேட்கல, எனக்கு பாதுகாப்ப கூடன்னு கேட்கல, ஒண்ணுமே தனக்கென்றதும் கேட்காததுனால் நீ கேட்காத இவைகளையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. அப்ப கண்மலையின் மேல் பலி செலுத்தினால் நமக்கு இதெல்லாம் நடக்கும். கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நாம் பலி செலுத்தினால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கனதே ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார்? நமக்கு கொடுக்கதான் வச்சிருக்கிறார். நம்ம சோத்திர வழியை நம்ம பலி செலுத்தாததுனால மற்றவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். சோத்திர பலி செலுத்தி பாருங்க, சோத்திர பலி செலுத்தி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 51 அதிகாரம் 1 வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும், எங்க இருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம கண்மலை ஆகிய கிறிஸ்துவிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பாகம். அல்லேலூயா. அதனால கண்மலை ஆகிய கிறிஸ்துவையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. இயேசுவே என்னை உண்டாக்குனவரே, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்ன புரியுதா? ஆண்டவர் தன்னுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் எப்படி படைத்தார்? மண்ணினாலே படைத்தார் இல்ல, நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்ல, ஜீவ ஆத்மா ஆக்கினார் இல்ல. அப்ப கண்மலைக்கு ஆகி அவரிடத்துல இருந்து நம்ம வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் தானே. அல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும், தினமும் நோக்கி பார்க்கணும். 34 சங்கீதம் 5 வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் யார் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படுவதில்லை. 25 சங்கீதம் 15 வசனம். என் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை விலக்கி. சங்கீதக்காரனுடைய கண்கள் எப்பொழுது கர்த்தரை என்ன செய்கிறது? நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய காலுக்கு என்ன இல்லை? ஒரு வலியும் இல்லை. தைரியமா எங்க வேணுமானாலும் நாம் போகலாம். நம்முடைய கால்கள் வலையில சிக்கிக் கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கும் போது ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை, எந்த எல்லையில இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய பாடுகளை அறிந்து கொள்ளாத ஒருவனும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனால கண்மலையின் மேல் நம்முடைய வாழ்க்கை அஸ்திவாரம் போடப்பட்டதாக இருக்க வேண்டும். கண்மலையின் மேல் நாம் வீடு கட்டினவர்களாக இருக்க வேண்டும். கண்மலையை பார்த்து தினமும் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞான கண்மலையின் தண்ணீரை என்ன செய்யணும்? குடிக்கணும். ஆண்டவர் நமக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஜபத்துல. அப்புறம் கண்மலையின் மேல் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அப்புறம் கண்மலையை நோக்கி பேச வேண்டும். இப்படிப்பட்ட மேலான அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த அனுபவத்துக்குள்ளாய் வளர இந்த வார்த்தைகளை திரும்பவும் யூடியூபிலே பார்த்து எழுதி வைங்க, செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அருளாமை மாற்றி வைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அருளாமை மாற்றி வைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாம் ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே சப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட செய்திக்காய் அன்றியோடுமை ஆண்டவரே, இயேசு கண்மலையாகி கிறிஸ்துவாய், ஆண்டவரே கண்மலையாகி உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை சிறிய அஸ்திவாரம் போடவும், உம்மிலே வீடு கட்டவும், கண்மலையை நோக்கி பேசவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, வார்த்தையின் அனுபவங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி நடக்காவிட்டால் விடிய கால விளக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை கடினம் என்று நினைக்காமல் இந்த வார்த்தையை சார்ந்து கொண்டு இந்த வார்த்தையின்படி நடந்து எங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நல்ல சுகந்தாரும் நல்ல பலந்தாரும் ஆரோக்கியந்தாரும் கையின் பிரயாசங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகி உடைய கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீரோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர்களுக்கு சுகமாய் உணவை திரும்ப வழங்குவதே கொடுத்தவர்களை யாருக்கும் தந்தாய் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தார்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றும் ஆயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.